என்ன வர வாங்கிட்டு வந்தாலும் தெரியல, இவ்ளோ கஷ்டப்படுறா. மாமா ஜெயில இருந்து வராம இவ வாழ்க்கை நல்லாவே இருக்காதுக்கா. பழசையெல்லாம் நினைச்சு மனசொடைஞ்சு கிடக்குறா. ஆனா வெளியில பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பா, நிதானமாவும் இருப்பா. இவ்ளோ மன உளைச்சல் இருந்தா அவளோட வயிற்று புள்ள கதி என்ன ஆகிறது? அவங்களுக்கு ஊர்ல எப்படி எப்படியோ குழந்தை பிறக்குது. சில பேரோட கஷ்டத்தை பாக்குறதுக்கு முடியவே இல்லை. எவ்வளவோ சிரமப்படுறாங்க. மனுஷனுக்கு 30 வயசு வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் திண்டாட்டம் தான். சரி, அதெல்லாம் விடுங்கக்கா. இப்போ நம்ம மாமாவை எப்படி வெளியில கொண்டு வரது, அத பத்தி சொல்லுங்கக்கா. அது இன்னும் லீலா, எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. செக்கு மாடு மாதிரி இவ பிரச்சனை ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. தமிழரசி மேடம் இருந்தப்போ அவங்க இவளுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. எவ்வளவு சத்தம் அதிகமா போட்டாலும் வேலை நல்லபடியா நடந்துச்சு. இப்ப அவங்க திடீர்னு பெங்களூருக்கு போயிட்டாங்க. நான் கூட நேத்து போய் விசாரிச்சேன்க்கா. அவங்க வரதுக்கு நாளாகும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல சுபாங்கிற ஒரு வக்கீல் தான் சுப்பிரமணி மாமாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சுபாவா? அவங்க மகாவோட வக்கீலாச்சே. அந்த அம்மா தான் இளவரசிகிட்ட வந்து டைவர்ஸ் குடுன்னு சொல்லி வேறெல்லாம் பேசினாங்களாமே. அப்ப பேசினாங்க, இப்பதான் மகாவே இல்லையேக்கா. அதுவும் இல்லாம நம்ம அக்காவுக்காக அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறது இல்லையே, மாமாக்காக தானே. மாமாவை அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்க்கா. அவங்கள பார்த்தா ஹெல்ப் பண்றவங்க மாதிரி தான் தெரியுது. சரி, ஏதோ கையில கிடைக்கிற கம்ப வச்சு கல்ல நெம்புவோம். அது பாறாங்கல்லா இருந்தா பரவாயில்ல. டாக்டர், இளவரசிக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் வெளியே இருங்க. சரி சிஸ்டர். எஸ் டாக்டர். டாக்டர், இளவரசிக்கு எப்படி இருக்கு? வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி? உட்காருங்க. நீங்க? நான் இளவரசியோட ஃப்ரெண்ட் அபி. இவ அவ சிஸ்டர். இந்த குழந்தை அவளோட குழந்தை. எங்க எப்படி அடிபட்டுச்சு? அவ ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல யாரோ ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள கொலை பண்றதுக்காக யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். இளவரசி அவனை தடுத்திருக்கா. அப்போ அந்த ஆளுக்கும் இளவரசிக்கும் சண்டை நடந்திருக்கு. சண்டை போட்டதுல இவ அவனை பிடிக்க போயிருக்கா. அவன் வந்து இவளை கீழே தள்ளி விட்டுருக்கான். இவ போய் ஸ்ட்ரக்சர்ல மோதி இருக்கா. அப்போ வயிற்றுல அடிபட்டிருக்கு. இத கூட வலி வந்தப்பறம் தான் என்கிட்ட சொன்னா. அடிவயிறு வலிக்குதுன்னு சொன்னா. நான் கூட அவளை செக்கப்க்கு வாடி போலான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் அங்க செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்குள்ள தண்ணி கேன் எடுக்கிறேன்னு இழுத்தா. அப்போ வலி அதிகமாகி அப்படியே உட்கார்ந்துட்டா. அப்புறம் தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம். அவங்க வயித்துல அடிபட்டு செப்டிக் ஆயிருக்கு. கவனிக்காம விட்டிருக்காங்க. அடிபட்ட உடனே வந்திருந்தா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம். அப்படியே விட்டதுனால புண்ணு அதிகமாயிருக்கு. இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆகாம இருந்திருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஒரு உயிரை காப்பாத்த போய் இன்னொரு உயிர் போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட்? அவர் இப்ப ஊர்ல இல்ல மேடம், வெளியூர் போயிருக்காரு. உடனே தகவல் சொல்லிடுங்க. இளவரசி கண்முழிச்சிருப்பாங்க, நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர்.
அவ எந்த நேரத்துல இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் அவ வாயால சொன்னாலும் தெரியல, அது இல்லாமையே போயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு வயிற்றுல கரு வளர்ந்து ஆசாசியா அதை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கும் போது குழந்தை கருவிலேயே அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேதனை என்னன்னு அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் அதை எப்படி தாங்கிக்க போறான்னு எனக்கு தெரியல. சரி வா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இருங்கடி. ஒரு நிமிஷம் இருங்க, வர. ஏய், யாருக்கு நீ ஃபோன் பண்ற? சண்முகம் மாமாவுக்கு. ஹலோ மாமா, நான் லீலா பேசுறேன் மாமா. சொல்லு லீலா, என்னாச்சு? ஏன் அழுவுற? மாமா இப்படி ஆயிடுச்சு மாமா. எதா இருந்தாலும் அழாம சொல்லு. என்னன்னு சொல்ல. நான் பேசுறேன். ஹலோ சண்முகம் சார், நான் அபி பேசுறேன். சொல்லுங்க அபி. இளவரசிக்கு வயிற்று வலி நீங்க அட்மிட் பண்ணோம். சரி. ஆனா குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அபி சொல்றீங்க? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா? சரி, நான் உடனே வரேன். ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? எல்லா குழந்தையும் கடவுளோட குழந்தை தானே. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நம்ம கையில என்ன இருக்கு லீலா? முதல்ல நம்ம இளவரசியை போய் பார்ப்போம். ப்ளீஸ் நீ அழாம வா. நாம அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். ஏன் உனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டம் வருது? நாங்க இருக்கோம்க்கா, கவலைப்படாத. அழுதுருக்கா, மனசு விட்டு அழுதுருக்கா. வேணாடி, அழாத. அந்த கடவுள் ஏன் எப்படி சோதிக்கிறது? நான் வேணான்னு நினைச்சப்பெல்லாம் இது என் வயித்துல இருந்தது. நான் வேணும்னு நினைக்கும் போது அது என் வயித்துல இல்லாம போயிடுச்சு. கடவுள் என்ன தண்டிச்சிருக்கலாமே, குழந்தை தண்டிச்சிரு. அழாத இளவரசி, பிளீஸ். இழந்து போனது மறந்துடு. இருக்கிற செல்வத்தை நல்லா வளர்க்க பாரு. இங்க பாரு, நான் உனக்கு சொல்ல தேவையில்ல. நீ தைரியசாலிடி. உன் வாழ்க்கையில நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்க. இந்த கஷ்டத்துல இருந்தும் கண்டிப்பா நீ வெளியே வந்துருவடி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இளவரசி. அழாதடி, அழாத ப்ளீஸ். நாங்கெல்லாம் இருக்கோங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ஜெயந்தி, ஜெயந்தி, என்னங்க?
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டிஃபன் கூட சாப்பிடாம எங்க கிளம்புறீங்க? இல்லை, போயிட்டு வந்து சாப்பிட்றேன். அப்படி என்னங்க அர்ஜென்ட்டான வேலை? லீலா ஃபோன் பண்ணியிருந்தா. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. இளவரசி அண்ணி வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களா? அங்க குழந்தை கலைஞ்சிருச்சா? ஐயோ! மாப்பிள, உங்களுக்கு கொஞ்சமாவது இங்கேதான் இருக்கா? தேங்காய் உடைக்கிற மாதிரி டப்புனா போட்டு இப்படி விஷயத்த உடைப்பீங்க. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் ஜெயந்திக்கு தெரியுதானே போகுது. என்னத்த தெரிய போகுது? என்ன ஆள் மாப்பிள நீங்க? எவ்வளோ ஜாக்கிரதையா நான் என் பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கேன். அலாரம் அடிச்சா அந்த சத்தத்துக்கு பயந்துருவாளோ, பால் குக்கர் அடிக்கிற சத்தம் கேட்டு பயந்துருவாளோன்னு நான் ஒன்னொன்னா பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதிர்ச்சியில வயிற்று பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மாப்பிள? சாரி அத்தை. என்ன சாரி? இதெல்லாம் யோசிக்கணும். இப்ப யோசிக்கலாம், எப்ப யோசிப்பீங்க? வயசாகல உங்களுக்கு? பாவம் இளவரசி அக்கா, இப்படி ஆயிடுச்சு. என்னடி அதுக்கே நீ அழுவுற? அக்கா வயித்துல இருக்கிற குழந்தை கலைஞ்சிடுச்சேம்மா. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குல்ல. இது ஒண்ணும் முதல் குழந்தை இல்லையே, ரெண்டாவது தானே. இது முதலோ ரெண்டாவதோ, இதுவும் குழந்தை தானேம்மா. அதுக்காக நீ அழுது உன் உடம்பு கெடுத்துக்காதம்மா. அண்ணி பாவம், அவங்களும் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்கிப்பாங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்தாலாவது அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அட புரியாம பேசாதீங்க. நினைச்சு பாருங்க, அந்த குழந்தை உண்டானதுல இருந்துதான் அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அவ புருஷன் வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டினா, வீடு போச்சு, வாசல் போச்சு, புருஷனே ஜெயிலுக்கு போயிட்டான். பிறக்கிறதுக்குள்ளேயே ஒரு வீட்டையே மென்னு முழுங்கிடுச்சு. அட ஆமாங்கிறேன். புருஷன் ஜெயில இருக்கா, இருக்கிற புள்ளைய காப்பாத்திக்க தெரியல. லீலா வீடு அபி வீடுன்னு காத்தடிக்கிற பக்கம்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறா. இப்ப இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு இன்னொரு பிள்ளை தேவையா? கடவுள் என்ன பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவாரு. இத்தனை நாள் ஜெயந்திக்கு புள்ள இல்லாம இருந்துச்சுல, அதுவும் கடவுள் காரணத்தோட தான் பண்ணார. வாயிருக்கின்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க கூடாது. உங்க வாயை மூட முடியாது. வா ஜெயந்தி, போயிட்டு வந்துடலாம். ஜெயந்தி நில்லு. அவ வரமாட்டா, வரக்கூடாது. ஏன்? நீ போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. போ மாப்பிள்ள, இங்க வாங்க வாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா மாப்பிள்ள? எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இவ உண்டா இருக்க நேரத்துல கர்ப்பம் கலைஞ்ச இன்னொத்திய போய் பார்க்க கூடாது. அது அபசகுணம். அது இவ மனச பாதிக்கும். தேவையில்லாம பிரச்சனை. சரி. அப்பாடா, உலக அதிசயம்தான் நீங்க சரின்னு சொன்னது. சரி, நீங்க கிளம்புங்க. இந்தா கிளம்பலாமா? இல்ல, நீரு நானே போயிட்டு வந்துடுறேன். ஏ? இங்க பாருமா, வயித்துல புள்ளைய வச்சிருக்க, கண்ல தண்ணியோட அங்க போய் நிக்க கூடாது. அதனால நான் தான் உன்னை போக வேண்டான்னு சொன்னேன். ஏன் மாப்பிள, நீங்க ஏன் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஜெயந்தி இங்க வா. அனுபவபூர்வமா சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை நீ நல்ல பிள்ளையா ஏத்துக்கணும். தீன்னு சொல்லிட்டா மட்டும் வாய் வெந்துராது. கஷ்டமும் நஷ்டமும் வந்தவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். இப்ப வலி உனக்கா, இளவரசிக்கு தானே. நீ தேவையில்லாம நினைச்சி மனச போட்டு குழப்பிட்டு இருக்காத. போ உள்ள போமா. ஆமாமா, தேன்னு சொல்லிட்டா மட்டும் வாய் வெந்துராது. கஷ்டமும் நஷ்டமும் வந்தவங்களுக்கு மட்டும்தான் வலி தெரியும். இப்ப வலி இளவரசி அக்காக்கு தான். ஆனா அதை நினைச்சு நான் எப்படிமா வருத்தப்படாம இருக்க முடியும்? அந்த வலியோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மேடம் மேடம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். யாருங்க நீங்க? என் பேர் அபி. ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சே. ப்ளீஸ் மேடம் 2 சரி, minutes. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. என்ன விஷயம்? மகா பேர்ல இருக்க சொத்து விஷயத்தெல்லாம் நீங்க தான் டீல் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியும். மகா விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். மகாவை சுப்பிரமணி கொலை பண்ணிட்டாருன்னு அவர் ஜெயில இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ஆனா சுப்பிரமணி சார் மகாவை கொல்லல. மகா உயிரோட தான் இருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லிக்கிறாங்க, ஆனா ஆதாரம்? மகாவே இளவரசிக்கிட்ட ஒரு நாள் போன்ல பேசியிருக்காங்க. சுப்பிரமணி சார் உயிருக்கு ஜெயில ஆபத்து, அவரை எப்படியாவது வெளியில எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சார், இளவரசி எங்க? இளவரசி உண்டா இருந்தா. இந்த மன உளைச்சல் வேறையா, இப்ப அவளுக்கு அபார்ஷன் வேற ஆயிடுச்சு. அப்படியா? ஐ எம் ரியலி சாரி மேடம். மகா, இளவரசி, சுப்பிரமணி 3 பேரையுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மகா சாகல, அவ உயிரோட தான் இருக்கா. உயிரோட இருக்க ஒருத்திக்காக சுப்பிரமணி சார் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, எனக்கு எந்த டீடைல்ஸும் தெரியல. மேடம், டீடைல்ஸ் எல்லாம் நான் தரேன். மகாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில எல்லா ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சுப்பிரமணி சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுங்க மேடம். சுப்பிரமணியம் என் ஃப்ரெண்டு தான், ஆனா இது கிரிமினல் கேஸ். நான் சிவில் கேஸ் மட்டும் தான் அட்டன் பண்றேன். சில காரணங்களுக்காக நான் கிரிமினல் கேஸ் அட்டன் பண்றது இல்ல. மேடம், உங்க மேல இருக்க நம்பிக்கையில நான் வந்திருக்கேன் மேடம். கிரிமினல் சிவில் எல்லாமே ஒண்ணுதானே, சட்டங்கிறது ஒண்ணுதானே மேடம். நீங்க தான் எப்படியாவது இந்த கேஸை நடத்தி கொடுக்கணும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வீட்டில தான் இருக்கேன். உங்க கிச்சன்ல நான் வெஜிடேரியனும் சமைப்பீங்க, வெஜிடேரியனும் சமைப்பீங்க, ரெண்டும் ஒண்ணு ஆகுமா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மோகன் சர்மா. தமிழரசி மேடமோட ஹஸ்பண்ட் தானே? அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். அப்ப அவரை நீங்க போய் பாருங்க. இல்ல மேடம், நீங்க என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, நீங்க நேரா கோர்ட்டுக்கு வந்துருங்க. அங்கேருந்து நம்ம 2 பேரும் போலாம். இல்ல நீங்க வேணா என் கார்ல வந்துருங்களேன். இல்ல மேடம், எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நம்ம அங்க பார்க்கலாம். ஹலோ லீலா. நான் அட்வொகேட் மேடம் சுபாவை பார்த்துட்டேன். அவங்க கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து மோகன் சர்மா சாரை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னு செய்ய, உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஏய், நீயும் என் கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டி. வந்துடுறியா? சரி, ஓகே, பாய். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். சொல்லுங்கள் மேடம், யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காரு, எஸ்ஐ ரவுண்ட்ஸில் இருக்காரு. நாங்கள் வக்கீல் சொரூபன் சாரை பார்க்கணும். ஓஹோ, வக்கீல் சொரூபன் சாரா? உள்ள ஒரு கைதி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருமா. வணக்கம் சார். நீங்க அட்வொகேட் சொரூபன் தானே? யா, ஐ அம் அட்வொகேட் சொரூபன். நீங்க? ஐ அம் சுபா. யா நான் போன்ல பேசணும்ல. ஆமா சொல்லுங்க மேடம். மோகன் சர்மா சாரை பார்க்கிறதுக்காக ஆபீஸ் போயிருந்தோம், அவர் அங்க இல்ல. யா, தேங்க்யூங்க. தேங்க்யூ. நீங்க உட்காருங்க. அவரு லக்னோல ஒரு இம்பார்ட்டன்ட் ஹியரிங் போயிருக்காரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ். அவர் போயே ஆக வேண்டிய கட்டாயம், அதனால நீங்க மார்னிங் ஃபிளைட்ல தான் போனாரு. நீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். மகா சுப்பிரமணி இளவரசி கேஸ பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். ஓ, சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க. மகா இறந்துட்டாங்க, சுப்பிரமணி தான் கொலை பண்ணாருன்னு ஒரு இஷ்யூ இருக்கு. அவர் இப்போ ஜெயில இருக்காரு. ஆனா இப்போ மகா உயிரோட இருக்காங்கன்னு தெரிய வருது. சுப்பிரமணிய வெளியில எடுக்கணும், அதான் மோகன் சர்மா சாரை பார்க்கலான்னு போயிருந்தேன். நீங்க ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேஸா? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன் டேக்கிங் திஸ் கேஸ். ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் த பிகினிங். எல்லாத்தையும் முதலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களை நம்பி வந்திருக்கேன் சார். இதை ஒரு கேஸா நீங்க பார்க்காதீங்க சார். இளவரசி ரொம்ப நல்லவ. சுப்பிரமணி சார் இளவரசியோட ஹஸ்பண்ட். சுப்பிரமணி சார், மகா, இளவரசி எல்லாருமே நல்லவங்க தான்.
சந்தர்ப்பம் அவங்க 3 பேரையும் சூழ்நிலை கைதியாக்கியிருக்கு. சட்டம் இன்னும் அவங்க வாழ்க்கையை சிக்கலாக்கிருச்சு. ஒரு குடும்பமே இப்ப நடுத்தெருவில் நின்று தத்தளிச்சிட்டு இருக்கு சார். இளவரசி கர்ப்பமா இருந்தா இப்ப அந்த கருவும் கலைஞ்சு போச்சு. இப்படி ஒரு பிரச்சனை, அவ்வளவு மனவேதனை. இந்த மாதிரி நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது சார். இளவரசியும் தமிழரசி மேடமும் ரொம்ப க்ளோஸ். அவங்க இருந்திருந்தா இந்நேரம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவ்வளவு பேசியிருக்க வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. இளவரசிக்காக அவங்க மகாவை ஜெயிலுக்கே அனுப்ப துணிஞ்சவங்க. அந்த அளவுக்கு அவங்க இளவரசிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அத்தைக்கிட்ட இதை பத்தி பேசுறேன். நீங்க ஈவினிங் ஆஃபீஸ்ல வந்து பாருங்களேன். சார், இந்த உலகத்துல நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா அது காணல் நீர் மாதிரி, தொடுவான மாதிரி பாக்குற தூரத்துல தான் இருக்கே தவிர யார் கைக்கும் எட்டுறதில்ல. அதுவும் எங்களை மாதிரி துணை இல்லாம தத்தளிக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. அதை தேடி தேடி ஓடி ஓடி நாங்க நொந்து போயிருக்கோம். கோர்ட் வாசல்ல எத்தனையோ பேரோட வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருக்கு. எத்தனையோ வருஷமா வழக்கு நடத்தி நடத்தி இன்னும் நீதி கிடைக்காம, எதிர்காலமே இல்லாம எத்தனையோ பேர் ஜெயில இருக்காங்க. நீதி கேட்டு கோர்ட்டுக்கு நடந்து நடந்து செருப்பு தேஞ்சு போனா பரவாயில்ல, வேற வாங்கிக்கலாம். ஆனா காலே தேஞ்சு போயிடுதே சார். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னதான் சார் முடிவு? இளவரசியோட வாழ்க்கை என்னதான் சார் ஆகும்? சரிங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு பாசிட்டிவாவே ரிசல்ட் சொல்றேன். தேங்க்யூ சார். அப்போ நாங்க வரோம் சார். சரிங்க.